பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். தென்கொரியாவின் புசான் நகரில் நடக்கும் ஆசியா பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டின் ஒரு பகுதியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்தித்தனர். அமெரிக்கா சீனா இடையே நடக்கும் மிகப்பெரிய வர்த்தக மோதலுக்கு நடுவே இரு அதிபர்களும் சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடைசி 6 ஆண்டில் ட்ரம்ப் ஜின்பிங் சந்திப்பது இதுவே முதல் முறை. நேரில் பார்த்ததும் மகிழ்ச்சி பொங்க 2 பேரும் கை குலுக்கினர். 2 நாட்டின் அதிகாரிகள் குழுவும் ட்ரம்ப் ஜின்பிங் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வரும் முக்கிய அம்சங்கள் அதில் விவாதிக்கப்பட்டன. பேச்சுவார்த்தையின் போது சீன அதிபரை ட்ரம்ப் புகழ்ந்து தள்ளினார். நாங்கள் ஒருவரை ஒருவர் நன்கு அறிவோம், நாங்கள் எப்போதும் சிறந்த உறவை கொண்டுள்ளோம். ஜின்பிங் சிறந்த தலைவர், எங்களுக்கிடையே இருக்கும் அற்புதமான உறவு இன்னும் நீண்ட காலம் தொடரும் என்றார். சீன அதிபரும் ட்ரம்பை பாராட்டி பேசினார். அவர் கூறியது, அதிபர் ட்ரம்பை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் பல ஆண்டுகளாகிவிட்டதால் உங்களை மீண்டும் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதிபராக ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்ட பின் நாங்கள் 3 முறை தொலைபேசியில் பேசியிருக்கிறோம். பல கடிதங்களை பரிமாறிக்கொண்டோம். நெருங்கிய தொடர்பில் இருக்கிறோம். சீனா அமெரிக்கா உறவு நிலையானதாக இருக்கிறது. உலகின் 2 முன்னணி பொருளாதார நாடுகளுக்கு இடையே மோதல் ஏற்படுவது இயல்புதான். உலக அமைதி குறித்து ட்ரம்ப் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார். பல நாடுகளின் எல்லை பிரச்சினைகளை தீர்ப்பதில் ஆர்வமாக இருக்கிறார். சீனாவும் அமெரிக்காவும் பல ஆண்டாக நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். இந்த உறவை இன்னும் உறுதியாக்க வேண்டும். வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான் என்று ஜின்பிங் சொன்னார்.